தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம் ஏற்கனவே என்னுடைய கொன்றங்கி தனசேகர் சேனலில் முழுமையாக ஆய்வு செய்து நான் வீடியோ கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்குறீங்க. அதாவது அந்த ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, எப்படி செயல்பட்டால் யோகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அதுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஒருவேளை அந்த வீடியோவை பார்க்க தவறியவர்கள் புதுசாக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப எளிதாக இருக்கும் உங்களுக்கு புரிகிறது. சட்டமன்ற தேர்தலில் இந்த ஜாதகம் தாவேகா தலைவர் இப்போ அவர் ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கார். அப்போது இந்த மாதிரி ஒரு நிலையில் என்ன பட்டறிவுக்குப்பட்ட விஷயத்தை நான் பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறேன். இதில் அரசியல் அதெல்லாம் பற்றி விட்டுடுங்க. இது கணிதமாக பார்த்துக்கலாம். எனக்கு யாருமே பணமோ அதெல்லாம் கொடுத்து ஏதோ போட வைக்கிறதா தயவுசெய்து எண்ணிக்க வேண்டாங்க. ஆக்சுவலாக இவரே முதல்வர் ஆகணும்னு நினைக்கிற ஆள் நான். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இவரே முதல்வர் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்து 2 பேரையும் பார்த்து ரொம்பவுமே இதை ஒரு மாற்றம் அப்படிங்கிறத ஒருத்தர் கொண்டு வர்றப்போ அதை ஏற்றுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். ஆனாலும் அது ஒரு மனசுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிற இடம். அதை விட்டுடலாம். ஆனால் ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, கால்குலேஷன், அதை எடுத்து ஆய்வு செய்து பார்க்குறப்போ இப்போது இவர் கடகராசி பூச நட்சத்திரக்காரர், சரிங்களா? லக்னமே கடக லக்னம் தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சட்டமன்ற தேர்தல் நமக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்குது. அப்போது இவரோட ஜாதகம் எப்படி வேலை செய்யும், அதே மாதிரி மே மாதம் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாள், சரிங்களா? மே மாதம் 4ஆம் தேதி. அப்போ ஏப்ரல் 23, மே 4, இந்த 2 ரொம்ப முக்கியம். அப்போது இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலைகள் இவருடைய ஜாதகம் எப்படி இணைந்து செயல்படுதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஜாதகத்துக்குள்ளே நல்ல யோகங்கள் எல்லாமே இருக்குதா? எல்லாமே இருக்குதுங்க. இந்த ஜாதகத்துக்குள்ளே நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன், முன்னாடி போட்ட வீடியோவில். பிரம்மாஸ்திர யோகம் அப்படின்னு ஒரு அந்த 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 டாப்பிக்கே அப்படி தான் அந்த வீடியோ பாட்டு அதே தான் சொல்கிறேன். விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை அவர் வச்சிருக்கார். 3 குடையவன் இந்த புதன் 12 குடையவன் புதனாக அவரே 12ஆம் இடத்துல இருக்கிறது. 8 குடையவனாக வரக்கூடிய சனி 12ஆம் வீட்டில் இருக்கிறது. அதே மாதிரி 6ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் அவருடைய கிரகநிலைகள் புரிஞ்சுக்குங்க. இந்த பிளாக் லெட்டர்ஸ் நான் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். அதாவது அந்த வாக்கு பதிவு நடைபெறக்கூடிய நாளன்று இருக்கக்கூடிய கிரகநிலைகள், வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாளன்று இருக்கக்கூடிய கிரகநிலைகள். அப்போது அதை தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இவருக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் நீசபங்க ராஜயோகம். ஏன்னா செவ்வாய் நீசமாக இருந்தாலும் சந்திரனுடைய பலத்தால் நீசபங்க ராஜயோகம் கிடைக்கிறது. சகட யோகம், சந்திரனுக்கு 8ல் குரு, குருவுக்கு 6ல் சந்திரன். ஆட்சியான புதனோட சூரியன் சேர்ந்து நிபுணத்துவ யோகம், புதாதித்ய யோகம் பாடுறது. அப்படியே சொன்ன மாதிரி விபரீத ராஜயோகங்கள் ஜாதகத்துக்குள் இருக்கிறது. இதெல்லாம் பெரிய பலம். அப்போது இயல்பாகவே லக்னத்தில் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீசமாகி சந்திரனோட சேரர் அப்படின்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர் முதல்ல எந்த ஒரு தொழிலுக்கு உள்ள போனாலும் அதில் ஒரு சிறு பின்னடைவை சந்தித்து அப்புறமா பெரிய அளவுக்கு ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகம். அப்போது அவர் எடுத்துனே படம் சக்ஸஸ் ஆச்சா? இல்லை. 2, 3 அதுக்கப்புறமாகத்தான் அவர் ஒரு நல்ல ஒரு இடத்த புவிய உனக்காக படத்திலிருந்து நல்லா அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இங்கேயும் புரிஞ்சுக்குங்க. அது சினிமாவோட வாழ்க்கை, இங்கே அரசியல் வாழ்க்கை. இந்த அரசியல் வாழ்க்கை அவருக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குதானா? நிச்சயமாக இருக்குது. ஆனால் அவருக்கு இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர மகா திசா, கரூர் இன்சிடென்ட்டு நடந்தது ராகு புத்தியில், சுக்கிர திசா ராகு புத்தியில் அவருக்கு இன்சிடென்ட் நடந்தது. ஆனாலும் அவருக்கு அவப்பெயரெல்லாம் ஒன்றும் வராதுங்க. ஒரு கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போய் அதில் தண்டனை வரக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை அவர் மேலே தவறுங்கிற மாதிரியும் ஜாதகம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் அவர் மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. அவர் மேலே ஜாதகம் அவர் ஒரு ஒரு மனசாட்சி இல்லாத நபர்,
ஒரு மனசாட்சியை கொன்னுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பத்திரிக்காரங்க நிறைய பேர் ஊரை சுற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க காசு வாங்கிட்டு. தயவுசெய்து நம்பாதீங்க, அந்த மாதிரி கிடையாது. காசு கொடுத்தா எது வேணாலும் பேசுகிற ஆளுங்க இருக்கிறாங்க. டிவியில் நீங்கள் 8:30 மணி ராத்திரி 8 மணி 7 மணிக்கு உட்காந்திங்கன்னா கொடுத்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் நல்லா பேசுவாங்க. இந்த பாருங்க, அப்படி இல்லவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் விலை போனவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ பிரைம் மீடியாவிலேயே எதிராக நிறையா விஷயங்கள் இவருக்கு கட்டமைக்கப்படுது. இது எல்லாருக்கும் வர்றது தான். அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்தது தான். அவருக்கும் படத்தில் நிறைய தடை போட்டாங்க. இப்போ இவருக்கும் ஜனநாயகன் படத்தை தடை போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ஜாதகம் இந்த உடச்சிட்டு மேலே வர்ற அளவுக்கு யோகம் இருக்குதான்னா நிச்சயமாக இருக்குது. சுக்கிர மகா திசா எப்போவுமே இவருக்கு நடக்கிற சுக்கிர திசா ஒரு இயல்பான ஒரு கணக்கு இருக்குது. 34 வயசுலேருந்து 52 வயசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சுக்கிர திசா. காலப்பகை திரு அண்ணாமலை அவர்கள் இந்த காலப்பகை அவருக்கு சுக்கிர திசா தான் காலப்பகை. ஆனால் காலப்பகையை விட்டு இந்த ஜாதகம் சுக்கிர மகா திசாவில் இப்போ ராகு புத்தியை முடிச்சு குரு புத்தி இப்போ ஆரம்பிச்சாச்சு. இந்த குருக்கு அப்புறமா சனி புதன் கேது இதோட முடிஞ்சது சுக்கிர திசா. பின்னாடி சூரிய திசா வருது. இவர் முதல்வர் ஆவார். நிச்சயமாக முதல்வராகக்கூடிய யோகம் முழுமையாக இருக்கு. இது முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியான ஜாதகமே. இந்த சித்தாந்தங்கள், திராவிட சித்தாந்தங்கள், இந்தி எதிர்ப்பு, இன்னும் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதையே பேசி பேசி எனக்கே காதெல்லாம் வலிக்குதுங்க. நாமளும் பொறுமை இழந்து போய் உட்காந்துக்கிறோம். ஹிந்தி என்னென்ன இப்போ நான் ஹிந்தி படிச்சுக்கிறேன். ஆனால் கஷ்டப்பட்டு நான் படித்தேன். ஒருவேளை ஸ்கூலில் இருந்தால் நான் ரொம்ப எளிதாக படிச்சிருப்பேன். ஆனால் இதை இப்போ பேசுனா கூட கீழே இருக்கிறவங்க கண்டமேனிக்கு எழுதுவாங்க உட்காந்துக்கிட்டு. உடனே நாம் இது ஏதோ அப்படின்னு போட்டு கூட வைக்க விட மாட்டாங்க. எனக்கு பிடிக்குன்னு சொல்லி போட்டு சனிக்கிழமைனாலும் இன்றைக்கி சனிக்கிழமை எப்போவுமே நம்ம இப்போ இல்லை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் இந்த பொட்டு வைக்கிறது செந்தூரை வைக்கிறது ஒரு சகஜம். இப்போ இன்றைக்கி வச்சாவே நீங்கள் வேற ஒரு அடையாளத்தையெல்லாம் கொண்டு வர்றீங்க. நான் எந்த அடையாளத்துக்கு தான் போய் நிற்கிறது? எதுவுமே பண்ணக்கூடாது. சார் அவர் கருப்பு சிவப்பு, சார் அவர் கருப்பு சிவப்பு இல்லை, அவர் ரெட்டலைக்காரர், அவர் இந்த சட்டையை போட்டிருக்காருங்க, கருப்பு சட்டையை போட்டிருக்காரு, இவர் தீக்காக்காரர், இவர் அப்புறம் என்ன சொல்லுவாங்க இவங்களை பற்றி தப்பாக. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சக்தி தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இந்த சனி பலத்தை குறைச்சி மதிப்பிட்டே வீணா போயிட்டு கிடக்குறாங்க இங்கே இருக்கிறவங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர் சக்தி அப்படிங்கிறது அசுர சக்தி. அதெல்லாம் நீங்கள் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அச்சப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சப்பட்டு தான் ஆகணும். எதிர்காலத்தில் சுருட்டி வாரி சுனாமி மாதிரி போட்டு போயிடுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்னைக்கு அவர்கள் முதல் அந்த தேர்தலையே மிகப்பெரிய பாடத்தை 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு போயிடுற அளவுக்கு ஜாதகுல மிகப்பெரிய வலிமை இருக்கு. அதை உறுதியாக சொல்லலாம். சும்மா மறைஞ்சு போச்சு, சூரியன் மறைஞ்சு போச்சு, சனி மறைஞ்சு போச்சு, புதன் மறைந்த புதன் நிறைந்த பலன், மறைந்த புதன் நிறைஞ்சான. இப்போ இவருக்கு 10 குடையவனாக வரக்கூடிய இந்த லக்னத்துக்கு செவ்வாய் நீசமாய் போச்சு அப்படிங்கறதுக்காக அவருடைய தொழில் நின்று போச்சுங்களா? அவர் தானே ஒரு ஸ்டாராக உட்கார்ந்துருக்காரு. விஜய் அஜித் அப்படின்னாவே இன்னைக்கு அந்த ஒரு ஈக்குவல், முன்னாடி எப்படி ரஜினி கமல் மாதிரி விஜய் அஜித் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்துருச்சுங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ செவ்வாய் நீசமாய் போயிடுச்சு. மோடி அவர்களுக்கு இதுக்கு ரிவர்ஸாக வேலை செய்யுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. மோடி அவர்களுடைய ஜாதத்துக்குள்ள சந்திரன் நீசம், செவ்வாய் நீர் கொடுத்து நேச பங்கத்தை கொடுத்துருவார். அப்ப அதே ரிவர்ஸா இருக்குது இங்க. மோடி அவர்களுக்கு சந்திரன் நீசம், செவ்வாய் ஆட்சி நீசபங்க ராஜயோகம். இவருக்கு செவ்வாய் நீசம், சந்திரன் ஆட்சி நீசபங்க ராஜயோகம் கொடுத்துதான் ஆகும். இவருடைய கட்சி உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் எம்எல்ஏ எம்பி அலங்கரிப்புகள் நடந்தே ஆகும். தமிழகம் பார்த்துதான் ஆகும். D10 சார்ட்ல தசாம்சம், அதாவது நவாம்சத்தை தாண்டி D9 சார்ட். D10 சார்ட்ல அவருடைய லக்னம் விருச்சிக லக்னமாக 10ஆம் வீட்டில் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கார், ஆட்சியாக இருக்கார். D10 சார்ட்ல அவருக்கு சிம்மத்தில் பலமாக உட்கார்ந்த கிரகம் எதுனா சூரியன். விருச்சிக லக்னமாக சூரியன் உட்கார்ந்துருக்கார். துலாத்துல அவருடைய ஜாதகத்துக்குள்ள D10 சார்ட்ல குருவும் சனியும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அந்த சுக்கரனுடைய காரகத்துவமுள்ள தொழிலான நடிப்பு தொழில் அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் ஸ்டார் ஆனார் குரு சனி. அதே மாதிரி தான் சிம்மத்தில் D10 சார்ட்டில் அவருக்கு சூரியன் இருக்குது. அப்போ சூரியனா அரசியல் பிரவேசத்தில் அவர் பெரிய ஆளாயிடுவார். அப்போ 1 படம் 2 படம் 3 படம் ஹிட் ஆகிட்டார் இல்லைங்க. அதே மாதிரி தான் 1 2 3 அப்படின்னு இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், அடுத்த தேர்தல் அப்படியே போக போக ஜாதகம் பெரிய லெவலுக்கு போய் நிற்கும்.
இந்த 5 மாநில தேர்தல் நடக்குது. இப்போ நமக்கு நடக்கிற இந்த இடம் எதில் குறிச்சிருக்கிறாங்க? கேட்டை. அவர் விருச்சிக ராசி அனுசம், நடக்கிறது விருச்சிக ராசி கேட்டை. யாராண்டாலும் மேலே இருக்கிறவங்க பிடியில் தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயத்தையும் அடிஷனலாக சொல்லிடுறேன், அது கோளராக சொல்கிறேன். யார் வெற்றியோ வாய்ப்பற்று அது ஒவ்வொன்றா பேசலாங்க. இங்கே பேசுகிற சுதந்திரமே கம்மியாகி போச்சுங்க. கல்வி ஊத்துற சுதந்திரம் தான் இன்றைக்கி அதிகமாகி போச்சு. கண்ட மீனுக்கு கல்வி ஊத்துறது ஆகி போச்சு. கமெண்ட்ஸை நான் எப்படி இது பண்ணுறேன்? ஒரு தைரியமாக வீடியோ போடுங்க அப்படின்னா நான் யோசனை பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. ஏதாவது வந்து எல்லாருமே தேவை. எனக்கு வந்து திமுகவில் பெரிய பிரமுகர்கள் இருக்க தெரியுதுங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர் நிறைய இருக்கிறாங்க. அதிமுக ரொம்ப முக்கியமாக இந்த சரௌண்டிங்கே அந்தளவுக்கு இருக்குது. ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்க. அதே மாதிரி நிறைய அன்பர்கள் டிவிக்கே, அது குறிப்பாக இளைஞர்கள் பட்டாலும் நிறைய பேர் அண்ணா 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 எப்படி நான் ஜெயிப்பாங்க, எப்படி இருக்கணும் அப்படி அவங்க ஆர்வமெல்லாம் மிகப்பெரிய ஆர்வமாக இருக்குது. சார் உங்களுக்கெல்லாம் வயசு இருக்குது, இன்னும் போகாது, இன்னும் எங்கேயும் போகாது, உங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு. ஆனால் நீங்கள் இருங்க, அதுதான் விஷயம். இங்கே அரசியல் பண்ணுங்க. இந்த ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நடிகர் விஜய் ஜாதகம் சப்போர்ட் பண்ணும், நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுது. சார் சில பேர் ஐயா அவங்க வந்து ஏறி குதிக்கிறாங்க பண்ணுறாங்க, ஆர்வங்க. எம்ஜிஆர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் நமக்கு டிவி கேமராலாம் கிடையாது. அப்போ என்ன நடந்தது நமக்கு தெரியாது. இதே மாதிரி தான் ஓடுவாங்க. நீங்கள் இருவர் படம், மணிரத்னம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே விவரம் புரியும். கருணாநிதி அவர்கள் பேசுவோம் அப்படி பிரகாஷ்ராஜ் கேரக்டரில் அப்படியே, அதெல்லாம் படம் தான் அப்படியே இருக்கிறது. அங்கே உட்காந்து பேச அப்படியே ஒரு கூட்டம் அப்படியே எந்திரிச்சு ஓடும் பாருங்க. அப்படியே தடப்பட அடித்து எந்திரிச்சு அவர் எம்ஜிஆர் அப்படியே காரை விட்டு இறங்குறதுன்னா ஓடுவாங்க. அப்படித்தாங்க இருப்பாங்க. அன்னைக்கு அப்படித்தான், இன்னைக்கு இப்படித்தான், இனி எதிர்காலத்தில் அப்படித்தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு உந்துதல். இவர் ஆதர்ச புருஷர். இவர் வந்து நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவர் காட்டுறாரோ காட்டலையோ அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரம் அவரை பிடிச்சி சம்பளத்துக்கு ஆளை போட்டு கொச்சைப்படுத்துறதுக்குன்னே இப்போ ஒரு 10-15 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க யூடியூப்லேயும் டிவிலையும். கேட்காதீங்க. கோல் இந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தடுத்து டபுள் டிஜிட், அப்புறமா ட்ரிபிள் டிஜிட் போகுங்க, நிச்சயமாக போகுங்க. இவருக்கு பலம் நிறைய இருக்குது. எப்போ பார்த்தாலும் 6ல் மறைஞ்சு போச்சு, 8ல் மறைஞ்சு, அதைத்தான் தூக்கி சாப்பிட்ற விபரீத ராஜயோகம் இருக்கே. திடீர்னு உச்சாணி கொம்பளை திடீர்னு கொண்டே உட்கார வச்சிடும். அவர் நார்மலாக அவர் ஒரு கல்வி படிப்பையே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தவர் தான். ஆனால் கல்வியில் அவர் தோற்று போயிட்டாரா? மக்கள் மனசை வெட்டுட்டார்ல. மேலே வந்து சினிமாவில் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டார். நிறைய சிரமப்பட்டார், அவமானப்படுத்தியிருப்பாங்க. அவரே ஒரு டைரக்டர், பிரபல டைரக்டருடைய பையன் அப்படிங்கிறப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு மனவேதனை இருக்கும். அந்த ரெண்டு படம் 3 படம் நடிக்கிறப்போ அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருப்பார். சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா தக்க வச்சுக்கிற உடனே இந்த பர்சனல் ப்ராப்ளம் இதையெல்லாம் எழுதிட்டு வர்றது. அடுத்தவர்களுடைய அந்தரங்கத்தை எல்லாம் நாம் எடுத்து பேசக்கூடாதுங்க. ஜாத்தினா பூச்சோ சாதுக்கி பூச் லீஜியே ஞான் மோர் கரோ தருவார்கா படாரகன் தோபியான் அப்படின்னு ஒரு செய்யுள் ஒன்று இருக்குது. இது வந்து துளசி கா தோகையவோ கபீர் கா தோகையில் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு சன்னியாசத்தில் போயிட்டு ஜாதி கேட்கக்கூடாது, அவங்க ஞானத்தை தான் நம்ம பார்க்கணும், அவங்க எப்படி இருக்கிறாங்க, உடை உடுத்திக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அவங்க அடிஷனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வாள் இருக்குது அப்படின்னா அந்த வாளுடைய பதம், கூர்மை, அதனுடைய வலிமை தான் பார்க்கணுமே இல்லையா. அதுக்கு மேலே இருக்கிற உரை கிழிஞ்சிருக்குது, அந்த உரையை வெளியிருந்து வாங்கிட்டு வந்துக்கிறாங்க, அது வந்து தேராத உரை அப்படின்னா உரையை பார்த்து முடிவு பண்ணால் வேலைக்காகாது. உள்ளுக்கிற வால் தான் இங்கே விஷயம். இதில் சந்திரனுக்கு குரு மறைஞ்சு போச்சுங்க, பௌர்ணமி யோகத்துக்குள்ளே வரலிங்க, அப்புறம் அப்படியே ஒரு குரூப் போகும். என்னங்க, பௌர்ணமியில் பிறந்தவங்க தான் யோகமாக இருப்பாங்க, பௌர்ணமிக்கு முன்பின் பிறந்தவங்க யோகமாக இருப்பாங்க, அமாவாசையில் பிறந்தவங்க வீணாக போயிடுவாங்க. பூர்வ புண்ணியம் மக்கள் மனதை வென்றிடுவதற்கு ஒரே அடிப்படை என்னன்னா பூர்வ புண்ணியம் பலம் இருந்தால் ஜெயிச்சிடலாம். அப்படி லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் ராகு இந்த பூர்வ புண்ணிய பலத்தை, கர்மா, இதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. அது அப்படியே டிஎன்ஏ ஆர்என்ஏல வந்துடும். ராகு கடந்து வந்த கர்மா அதை அப்படியே அவரை அனுபவிக்க வச்சு பெரிய ஆளாக்கிட்டு போயிடுது. இன்னைக்கு அவர் ஒன்று அவரோட ஸ்டேட்டஸில் இருக்கார், பெரிய இடத்துல இருக்கார். அவர் மக்கள் வெள்ளம் இனியும் பெருசாக கட்டுக்கடங்காமல் போகுங்க. யாராக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நான் பேசுறது
இந்த ஜாதகத்தை நீங்கள் நம்பலாம் எதிர்காலத்தில். ஆனால் சிரமங்க நிறைய படணும், ஆனால் சக்ஸஸ் ஆகிடலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சோதனை, ஜெயிச்சு வாங்க. தங்கம் உடனே நம்ம கிடைச்சிருமா? வெட்டி எடுக்கணும், அதை சுத்தப்படுத்தணும், அடித்து இது பண்ணணும், பல டிகிரி செல்சியஸில் அதை உருக்கணும், காப்பரை சேர்த்தணும், அப்புறமா அதை உருவாக்கி ஒரு ஷோகேஸை கொண்டு வரக்கு எவ்வளோ, அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். எடுத்துன்னே அணிகலனாகவே பூமியில் கிடைக்குதா? ஒரு தங்க நகை அப்படியே பூமியில் கிடைச்சி அப்படியே மாற்றமாக இல்லை. அதே மாதிரி தான் செதுக்கி இந்த ஜாதகம் கொண்டு வந்து இது முதல்வர் வேட்பாளர். ஆமாங்க, முதல்வர் வேட்பாளர் தான். நாளைக்கு முதல்வரே ஆகக்கூடிய யோகங்களை இந்த ஜாதகம் வச்சிருக்கு. எதிர்காலம் இந்த ஜாதகத்தை தமிழகம் கொண்டு வந்துடும். தமிழகம், இந்த பூமி இந்த ஜாதகத்தை எடுக்குமான? நிச்சயமாக எடுத்துருங்க, எடுத்து கொண்டு போகும். ஆனால் விடாமுயற்சியாக போயிட்டே இருக்கணும், ஆனால் ஜெயிச்சிடும். இதுதான் ஜாதகம். கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டேன். ஏற்கனவே அந்த வீடியோவில் 20 நிமிஷம் பேசிட்டேன். நிறைய பேசணும்னு இருந்தது. என்னுடைய ஆதங்கங்களை இப்போ அதுக்கப்புறம் இந்த கல்வி ஊத்துறது குரூப்புக்கு வரும். யார் பேர் ஐடியெல்லாம் தெரியாது. கமெண்ட் செக்ஷனில் ஆஃப் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன். இங்கே என்ன வேணாலும் எழுதுங்க. எதிர்காலத்தில் சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எதை சொல்லலை இது சொல்லலை, என்னோடய வீடியோ ட்ராக் ரெக்கார்டை போய் பாருங்கள். அண்ணாமலை பற்றி வீடியோ, அவருடைய வந்து இந்த மாதிரி அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருந்தேன், நடந்தது. மோடி ஜெயிப்பார்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாலின் அவர்கள் 40க்கு 40 ஜெயிப்பார்னு சொல்லியிருந்தேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிலிருந்து அவருக்கு 2021 தேர்தலில் சாதகமாக ஸ்டாலின் தான் வருவார்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா வந்து இதுக்கு அப்புறமா நீங்கள் பதில் கொடுக்கலாம். விடையை புரிஞ்சுக்குங்க. அதனால் நம்பிக்கை, குறிப்பாக விஜய் ரசிகர்கள் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். பெருசாக சாதிக்கலாம். எதிர்காலத்தில் இவர் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கார். ஆனால் இந்த பரப்புறது இருக்குது பார்த்தீங்களா, சேனலில் அது இதில் போட்டு தயவுசெய்து நம்பாதி காது கொடுத்து கூட கேட்காதீங்க. இவங்க தான் அறிவாளிங்க மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜாதகம் காட்டுது, இதுதான் விஷயம். மற்றபடி மற்றதெல்லாம் சொல்கிறேன், எதை சொன்னாலும் நான் காதலே வாங்க மாட்டேன். இங்கே என்ன சொல்லுது, காதில் வாங்கினா போதும். பெரிய வீடியோ அப்டேட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த தேர்தல் ஒரு சோதனை களமாக வச்சுக்குங்க. ஆனால் பின்னாடி வர்றதெல்லாம் வெற்றி களமாக மாறுது. நன்றி, நமஸ்காரம்.